ஓகே, இப்போ ஆஃப்டர் அசோகா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும், அதாவது அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் அசோகா வந்து எந்த மாதிரி ப்ரொபகேஷன்ஸ்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா என்னது? வால்ல எழுதுறது. அவர் பீரியட்ல அவர் ராக்ஸ் பில்லர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நிறைய ப்ரொபகேட் பண்ணாரு. இப்போ அந்த நம்மளோட நேஷனல் எம்ப்ளம் அது வந்து நம்ம பார்த்தோம்னா அசோகன் பீரியட்ல இருந்து தானே எடுத்திருக்கோம். அந்த பில்லர்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படித்தான் வந்து அவர் வந்து ப்ரொபகேட் பண்ணாரு. இப்போ நம்ம போஸ்ட் மௌரியன் பார்க்கலாம். ஆஃப்டர் அசோகாக்கு அப்புறம் என்னாச்சு, யாரு சக்சீட் பண்ணா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலா ஆஃப்டர் அசோகன் பீரியட் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் இன்வேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எங்க இருந்து அப்படின்னா நம்மளோட நார்த் வெஸ்ட் ரீஜியன், இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இட் வாஸ் நாட் ஒரு சயின்டிஃபிக் ஃப்ரான்டியர் அங்கே இல்லை. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து ஃப்ரம் கிரீக்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸ் பீப்புள்ஸ் வந்து நிறைய இந்தியாவை இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் அசோகா பீரியட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அலெக்சாண்டர் வந்தாரு அப்படின்ட்டு. பட் ஹி நெவர் ரூல்ட் இந்தியா. அதையும் நம்ம பார்த்தோம். டிஃபீட் பண்ணாரு, பட் நந்தாஸ் இருந்ததுனால ஹி லெஃப்ட். ஸோ இந்தியாவை யாருமே ரூல் பண்ணல, நேட்டிவ் பீப்புள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் அசோகா நிறைய ஃபாரின் இன்வேஷன்ஸ் வந்து நடந்தது இந்தியாவில். ஸோ என்னென்னலாம் நடந்தது, அவங்க எந்த ரீஜன்ஸ்லாம் ரூல் பண்ணாங்க, அவங்களோட ரூல் என்ன மாதிரி இருந்துச்சு, நேட்டிவ் பீப்புளை விட எப்படி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா இந்தோ கிரீக்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சில கிரீக் செட்டில்மெண்ட்ஸ் வந்துட்டு சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ அந்த ரூல் பண்ணிட்டு இருந்த பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா தே என்டர்ட் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் அசோகன் பீரியட். ஸோ எங்க அப்படின்னா இனிஷியலி தே ரூல்டு. நம்ம பார்த்தோம் ஈரானை டிஃபீட் பண்ணி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ ஈரான்லாம் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி கிரீக்ஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க தே இன்வைடட் இந்தியா. மெயின் ரீசன் வந்து எப்படின்னா தே ஃபேஸ்ட் சம் எக்ஸ்டர்னல் இன்வர்ஷன்ஸ். இப்போ ஈரான் இருக்கு அப்படின்னா தே ஃபேஸ் சம் ப்ரெஷர் அண்ட் தே மைக்ரேட்டட் டு இந்தியா. ஸோ இதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவை ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரல. ஸோ இனிஷியலி அப்படிதான் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு அப்படின்னா தேவர் இந்தோ கிரீக்ஸ். ஸோ இவங்களோட எம்பையர் எங்க இருந்துச்சு அப்படின்னா அப் டு நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன்ல அப் டு அயோத்தியா கிங்டம் வரையும் கிட்டத்தட்ட அவங்களோட ரூல் வந்து இருந்துச்சு. ஸோ ரெண்டு டைனாசிட்டிஸ் வந்து தே ரூல்ட் இன் பேரலல். ஸோ ரெண்டு டைனாசிட்டிஸாக பிரித்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட கேபிட்டல் பார்ப்போம். தேர் கேபிட்டல் வாஸ் சகாலா, மாடர்ன் டே சியால்கோட், பஞ்சாப் ரீஜனில் இருக்கு. ஸோ தட் வாஸ் தயர் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பார்ப்போம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தே இன்ட்ரடியூஸ் ரெகுலர் காயினேஜ் இன் இந்தியா. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா காயின்ஸ் வந்து நிறைய டிஃபர் ஆச்சு. மெயினாக எப்படி டிஃபர் ஆச்சு அப்படின்னா த காயின்ஸ் பியர் த நேம்ஸ் அண்ட் இமேஜஸ் ஆஃப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடியே நம்ம அசோகன் பீரியட் வரையும் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ்ல 2 சிம்பிள் இருக்கும், இல்லை 3 சிம்பிள் இருக்கும், எனி டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கிங்கோட நேமும் அண்ட் ஹிஸ் இமேஜ் அதை வந்து காயின்ஸ்ல இன்ஸ்கிரைப் பண்ணி தட் டைப் ஆஃப் காயின்ஸ் வர் இஷ்யூடு பை இந்தோ கிரீக்ஸ். இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா தே வர் த ஃபர்ஸ்ட் டு இஷ்யூ கோல்டு காயின். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் வந்து சில்வர்ல, லெட், காப்பர்ல இருந்துச்சு. பட் கோல்டில் வந்து காயின்ஸுங்கிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து தேர் இனோவேஷன். பிகாஸ் கிரீக்ஸ் வந்து கோல்டு காயின் இஷ்யூ பண்ணுறத ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிகாஸ் தே இன்வைடட் இந்தியா, அதனால தான் இந்தோ கிரீக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா தே வர் ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் கோல்டு காயின்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமே இதுதான். காந்தாரா ஆர்ட் இப்படின்னா என்ன அப்படின்னா காந்தாராங்கிறது எங்க இருக்கு, காந்தாரா ரீஜியன் பாகிஸ்தான் இந்த ரீஜன்ல இருக்கு. கரெக்டா, இப்போ பிரசன்டே பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ நார்த்ல இருக்கு. நீங்க மகாபாரதம்ல படிச்சிருப்பீங்க காந்தாரி, தெரியல அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் லொகேட்டட் இன் ஃபார் நார்த்ல இருக்கு, இப்போ பிரசன்டே பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இங்கதான் வந்து கிரீக்ஸோட செட்டில்மெண்ட் அதிகமா இருந்துச்சு இல்லையா. ஹெலினிஸ்டிக் அப்படின்னா கிரீக்ஸோட ஸ்டைல் தான். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அசோகன் பீரியடுக்கு முன்னாடி வரையுமே ஸ்கல்ச்சர்ஸ் இருந்துச்சா? ஸ்கல்ச்சர்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஸ்டாச்சு மட்டும் நம்ம பார்த்தோம், டான்சிங் கேர்ள் பார்த்தோம். அது வந்து பார்த்தோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளோடது. பட் அதை தாண்டி ப்ராப்பராக ஒரு ஸ்கல்ப்சருங்கிறது கிடையாது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே இன்ட்ரடியூஸ்ட் காந்தாரா ஆர்ட். காந்தாரா ஆர்ட் மூலியமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் புத்தா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம் டெவலப் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரீமாக.
ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தாரா ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த பீப்புள் தோஸ் ஹூ பிலீவ்ட் இன் புத்திசம் அந்த சைடில் இருக்கவங்க தே ரெப்ரசன்டட் புத்தா அஸ் ஸ்டாச்சு. அதுக்கு முன்னாடி புத்தாவோட இமேஜுங்கிறது கிடையாது. அவர் எப்போ இறந்தாரு கிட்டத்தட்ட 483 பிசின்னு பார்த்தோம். ஆஃப்டர் நியர்லி 400 இயர்ஸ் இந்தோ கிரீக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கல்ப்சர்னு ஒரு விஷயம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் புத்திசம் புத்தா அஸ் அ ஃபார்ம் ஆஃப் இமேஜ் வந்து தே ஸ்கல்ப்சர். ஸோ அதுக்கு முன்னாடி புத்தாவோட லெக்ஸு புத்தாவோட ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் மூலியமா தான் தே வர்ஷிப்டு புத்தா. ஸோ ஸ்கல்ப்சருங்கிற ஒரு நியூ ஆர்ட்டை கொண்டு வந்ததுனால காந்தாரா ஆர்ட் வாஸ் வெரி ஃபைன் அண்ட் வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தோம்னா நிறைய வந்து புத்திசமோட இமேஜஸ் வந்து கிரியேட் ஆச்சு. பட் ஹிந்துயிசம்ல அப்போ ஸ்கல்ப்சருங்கிறது கிடையாது. பிகாஸ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ் காடை தான் யூஸ் டு நம்ம ரிக்வேதிக் இந்த லேட்டர் வேதிக்லாம் பார்த்தோம். காடை எப்படி வர்ஷிப் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபயர் அல்தார் கிரியேட் பண்ணி இதை வர்ஷிப்டு காட், அவ்வளவுதான். டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சா? இல்ல. இது ரெண்டு பேரோட நம்ம டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோமா எங்கேயாவது? எங்கேயுமே கிடையாது. ஸோ ஸ்கல்ப்சர்ங்கிறது ஹிந்துயிசம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் புத்திசம் ஜெயினிசம்ல தான் வந்துச்சு. ஸோ காந்தாரா ஆர்ட் பிளேட் அ மேஜர் ரோல். ஓகேவா? ஸோ அந்த காந்தாரா ஆர்ட்ல நீங்க அந்த புக் இருந்தா பார்க்கலாம், காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க என்ன அப்படின்னா இவங்கள சில ரூலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன ரிலீஜியன் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் வென் தே என்டர்ட் இந்தியா தே அடாப்டட் ரிலீஜியன்ஸ். இங்க இருக்க ரிலீஜியன்ஸை வந்து தே அடாப்டட். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே மெனந்தர். ஹி வாஸ் அ கிங் இன் திஸ் இந்தோ கிரீக் பீரியட். ஹி வாஸ் கன்வெர்டட் டு புத்திசம் பை நாகசேனா ஆர் நாகார்ஜுனா. அதை வந்து இந்த நாகசேனா ஹி வாஸ் அ புத்திஸ்ட் டிசிபிள். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த மிலிந்த பன்ஹோ புக்கில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மிலிந்த பன்ஹோ புக் எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் மெனாண்டர் இந்தோ கிரீக் கிங் இன்டு புத்திசம் பை நாகசேனா. யார் அதோட ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியா பொறுத்த வரையும் என்னென்ன முக்கியம் அப்படின்னா பர்டிகுலராக காயின்ஸ். ஸோ யார் எந்த மாதிரி காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸ்கல்ப்சர்ஸ், டெம்பிள்ஸ் ஏதாவது இருந்தால் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா, யார் பீரியட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டே புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் தான். யார் எழுதுனா அந்த புக்கை, அந்த புக் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறது வந்து தான் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் கேட்பாங்க. இப்போ டைரக்டா இந்தோ கிரீக்ஸ் எங்க ரூல் பண்ணாங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியம். ஸோ இதெல்லாம் படிச்சாதான் நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். தென் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், எப்படி நம்ம இந்தியன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணாங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஆன்டியாசிடஸ். ஹி வாஸ் ஆல்சோ இந்தோ கிரீக் ரூலர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா he sent Heliodorus as an embassy to நம்ம local ruler பாகபத்ரா. So who erected a pillar with Garuda capital in honor of Vishnu. அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு எம்பசியா சென்ட் பண்றாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, ஹெலியோடோரஸ் வந்து he erected pillar with Garuda capital. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல என்ன கன்வே பண்ணிக்கணும் அப்படின்னா ஈவன் ஹிந்துயிசமும் they adopted. ஸோ அந்த மாதிரி they assimilated into the culture. அதை தான் நம்ம இதுல இருந்து எவிடன்ஸா எடுத்துக்கணும். Then apart from Indo-Greek coins, bilingual coins was also introduced. Greek on uppers and Kharosthi script on reverse. Kharosthi script நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சைடில் இந்த பீப்புள் ஃபுல்லாகவே they used Kharosthi script to write. நம்ம பார்த்தோம் Kharosthi scriptங்கிறது ரெண்டு சைடுமே ஆக்சுவலி நம்ம எப்படி இருக்கோம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்ட் பண்ணி எகைன் லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். Kharosthi scriptங்கிறது லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்ட் பண்ணி எகைன் ரைட் டு லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைடில் யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து கரோசி ஸ்கிரிப்ட். நம்ம சைடில் பிராமி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான். ஸோ அவங்க கிரீக்ஸ் மட்டும், அவங்க கிரீக்ஸோட காயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் லோக்கல் பீப்புள் லாங்குவேஜையும் தே இன்ஸ்கிரைப்ட் இன் த காயின்ஸ். அதை அதுலேருந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறோம் நம்ம. அவ்வளோதான் இந்தோ கிரீக்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கல்ப்சர் பீப்புள் அவங்களோட விஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. புத்தா எப்படி இருப்பான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புத்திசம்க்கு அப்புறம் நிறைய புக்ஸ் வந்து கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க புத்தாவை. ஹி ஹாவ் கர்லி ஹேர், அந்த மாதிரி இந்த மாதிரி ஷால் போட்டிருப்பாரு. ஸோ அதை வச்சு தே ரூலர் யாராவது பார்த்துருக்கோமா, எப்படி நமக்கு ஒரு இமேஜ் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா சகாஸ். ஆஃப்டர் இந்தோ கிரீக்ஸ் வந்துட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. ஸோ அவங்க தான் நம்ம சகாஸ்ன்னு சொல்லுவோம். சகாஸ் ஆர் சைத்தியன்ஸ். தேவர் ஆல்சோ ட்ரைபல் பீப்புளாக இருந்தாங்க சென்ட்ரல் ஏஷியன் ரீஜனில். ஸோ சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் எங்கே இருக்கு, இந்தியா. இங்கே இருக்கு இல்லையா சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன். ஸோ இந்த இடம் பர்டிகுலராக நம்ம கசகஸ்தான், தஜிகிஸ்தான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மங்கோலியா. ஸோ இந்த ரீஜன்ல இருந்து சகாஸ் வந்து தி கேம் டு இந்தியா. செகண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரான்ச்சஸாக வராங்க. ஸோ
எங்கெங்க ரூல் பண்றாங்கன்னு பாருங்க. ஆப்கானிஸ்தான்ல ஒரு பிரான்ச் செட்டில் ஆகுறாங்க. ஃப்ரம் டாக்ஸிலா, மதுரா, வெஸ்டர்ன் இந்தியா, அப்பர் டெக்கான் வரையும். ஆக்சுவலா சகாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ரூல் பண்றாங்க இந்தியால. கிட்டத்தட்ட ஒரு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த இந்த பீரியட் 57 BCE அந்த பீரியட்ல வந்துட்டு அப் டு கிட்டத்தட்ட ஒரு 300 இயர்ஸ் வரையுமே தே ரூல்டு இந்தியா. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இந்தியால எந்த இடத்துல ரூல் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட்டட் இன் வெஸ்டர்ன் ரீஜியன்ஸ். ஸோ அதை தாண்டி சவுத்துல இந்த ரீஜன்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா தே கேம் இன் டு கான்ஃபிளிக் வித் லோக்கல் ரூலர்ஸ் கூட கான்ஃபிளிக்ட்ல வராங்க 57 BCE. அப்போ வந்து நம்மளோட லோக்கல் ரூலர் கரெக்டா இந்த சென்ட்ரல் இந்தியன் ரீஜன்ல இருக்கிற லோக்கல் ரூலர் வந்துட்டு he defeated விக்ரமாதித்யா, he defeated சகாஸ் அண்ட் தென் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சகாஸை டிஃபீட் பண்றாரு. டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் he gained the title விக்ரமாதித்யா. அதுக்கப்புறம் யாரு வந்து சகாஸை டிஃபீட் பண்ணாலோ இல்ல வந்து சென்ட்ரல் இந்தியன் ரீஜன்ல யார் வந்து எந்த லோக்கல் ரூல் டிஃபீட் பண்ணாலோ அவங்க வந்து விக்ரமாதித்யாங்கிற ஒரு டைட்டிலை வந்து அடாப்ட் பண்ணாங்க. அது ஒரு ஃபேமஸ் டைட்டிலா மாறுது சகாஸை வந்து டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம். கிட்டத்தட்ட இந்தியன் ஹிஸ்டரியில 28 விக்ரமாதித்யாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான். ஸோ he started விக்ரம் சம்பத் எரா. தென் ரொம்ப முக்கியமான ரூலர் வந்து இந்த சகாஸ்ல ருத்ரதாமன். ஏன் இவர் ரொம்ப ஃபேமஸ்? இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப 130 to 158 லேட்டா வராரு ரொம்ப. ஸோ எங்க ரூல் பண்றாரு அப்படின்னா குஜராத் ரீஜியன்ல ரூல்டு. ஸோ இவர் எதுக்கு ஃபேமஸ்? ஸோ குஜராத் சிங் மால்வா ரீஜன்ல எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சந்திரகுப்தா மௌரியாவோட பீரியட். சந்திரகுப்தா மௌரியா யாரு? ஃபாதர். ஸோ ஓகே, சந்திரகுப்தா மௌரியா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட பீரியட்ல he built a new lake, சுதர்ஷன் லேக். அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா லேக் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு இரிகேஷன் சிஸ்டம் கொண்டு வரதுங்கிறது ஒரு ரொம்ப ரேரான ஒரு ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் வந்து பில்ட் பண்ணாரு சந்திரகுப்த மௌரியா இந்த கதியாவர் ரீஜன் குஜராத்ல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா அசோகா பார்த்தோம். அசோக பீரியட்ல எல்லாமே என்ன என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருந்தாரு அவரோட பில்லர்ல ராக்ல எல்லாமே யூஸ் டு ப்ராக்ரித் இல்லையா நம்ம பார்த்தோம். ஏன்னா மகதாஸ் வந்து மகதாஸ் வந்து பிராமினிசம் ஹிந்துயிசம் வந்து அடாப்ட் பண்ணல. தே அடாப்டட் புத்திசம். அதிகமா புத்திசம் அடாப்ட் பண்ணாங்க. ஈவன் புத்தா அசோகா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்தூபாஸ்லாம் அதில் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸ்தூபாஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. ஹி பேட்டர்னைஸ்டு புத்திசம். அவர் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு, தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில். ஸோ புத்திசம் அடாப்ட் பண்ணதுனால அவங்க வந்து தே யூஸ் டு பிராக்ரித் அஸ் அ லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் வந்து அடாப்ட் பண்ணல. ஸோ ஆஃப்டர் லாங் இயர்ஸ் ஒரு 500 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சகாஸ் வந்து தே அடாப்டட் சான்ஸ்கிரிட் அஸ் ஏ லாங்குவேஜ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லாங் இன்ஸ்கிரிப்ஷன் சாக்சிஸ் சான்ஸ்கிரிட்ங்கிறது ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் சான்ஸ்கிரிட் அந்த பீரியட்ல இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லாங் இன்ஸ்கிரிப்ஷன் சான்ஸ்கிரிட்ல வந்து மேக் பண்றவர் இவர் தான். அதுக்கு முன்னாடி வரையும் இவர் மேக் பண்ண வரையுமே எந்த இன்ஸ்கிரிப்ஷனுமே இந்தியால சான்ஸ்கிரிட்ல எழுதப்படவில்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹி ரோட் த இன்ஸ்கிரிப்ஷன் இன் சான்ஸ்கிரிட். தென் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து நம்ம ஜுனகர் ஜுனகர் தெரியும்ல உங்களுக்கு? ஜுனகர் தெரியாதா? குஜராத்ல ஒரு ஃபேமஸான ஒரு டவுன் ஜுனகர் டவுன்ங்கிறது. ஜுனகர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாஸ் அட்ரிபியூட்டட் டு ருத்ரதாமன் பிகாஸ் அவர் அங்கே தானே ரூல் பண்ணாரு. ஸோ அதனால அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அங்கே ஃபவுண்ட் பண்ணதுனால இட் இஸ் கால்ட் ஜுனகர் இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹி ஷோட் லார்ஜ் நம்பர் ஆஃப் சில்வர் காயின்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கான்டெம்பரரி பீரியட்ல யாருமே சில்வர் காயின்ஸ் இஷ்யூ பண்ணல. இவரு தான் அவர் ரூல் பண்றப்போ சில்வர் காயின்ஸ் இஷ்யூ பண்ணாரு. இது ஏன் முக்கியம் அப்படின்னா ஃபியூச்சர்ல இவரையும் டிஃபீட் பண்ணுவாங்க. சகாஸையும் குப்தாஸ் வந்து டிஃபீட் பண்ணுவாங்க. அடுத்து வராங்க. டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோக்கல் ரீஜன்ல இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா இந்த சில்வர் காயின்ஸ் தான் ஃபெமிலியரா இருப்பாங்க. அதனால தே இஷ்யூட் சில்வர் காயின்ஸ் ஃபார் த பீப்புள். ஸோ அதனால ஹி இஷ்யூட் சில்வர் காயின்ஸ். அது ரொம்ப முக்கியம். தென் இதுதான் ஹைலைட்டே பிகாஸ் ஷத்ரப் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈச் ப்ரொவின்ஸை வந்து நம்ம சத்ரப்னு சொல்லுவோம். இட் வாஸ் அண்டர் அ கவர்னர் கால் மகாஷத்ரப். அப்படின்னா என்னன்னா ஒரே டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த ப்ரொவின்ஸ்ல ரூல் பண்ற மகாஷத்ரப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே இஷ்யூட் தேர் ஓன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தே மின்டட் தேர் ஓன் காயின்ஸ். அசோகன் பீரியட்ல எப்படி இருந்துச்சு? ஒரு கிங் தான் டாமினண்டா இருப்பார். ஸோ இவங்களோட சிஸ்டம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் இப்ப சென்ட்ரல்குள்ள எப்படி நிறைய ஸ்டேட்ஸ் டிவைட் ஆகி எவ்ரி ஸ்டேட்ஸ் ஹஸ் சம் பவர்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த சத்ரப் சிஸ்டம்.
ஸோ அந்த சத்ரப் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் வர் வெரி டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். எவ்ரி ரூலர் ஒரு ப்ரொவின்ஸை ரூல் பண்றவங்க தே இஷ்யூட் தேர் ஓன் இன்ஸ்கிரிப்ஷன், அவங்களோட ஓன் காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஜென்ரலி அப்படி இருக்காது இல்லையா, ஒரு கிங் இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த காயின்ஸை தான் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் சகாஸ் வந்து பார்த்தியன்ஸ் வந்தாங்க. பார்த்தியன்ஸ் வந்து தே கேம் ஃப்ரம் ஈரான். அவங்க ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ கொஞ்சம் ரீஜன் தான் ரூல் பண்ணாங்க. ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் தான் இவங்களுக்கு முக்கியம். என்னன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த ரூலர் வந்து கோண்டோஃபோரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 2 டைனாசிட்டியா ரூல் பண்ணாங்க. அந்த கோண்டோஃபோரியன்ஸ் அவங்க பீரியட்ல செயின்ட் தாமஸ் கேம் டு இந்தியா ஃப்ரம் இஸ்ரேல் டு ப்ரொபகேட் கிறிஸ்டியானிட்டி. அது மட்டும் முக்கியம், அது மட்டும் போதும், அவ்வளவுதான். பெருசா பார்த்தியன்ஸ்னால எந்த கான்ட்ரிபியூஷனுமே கிடையாது. அவங்களோட காயின்ஸோ எதுவுமே அந்த அளவுக்கு. ஆஃப்டர் சகாஸ் இண்டிபெண்டா தே கேம் ஃப்ரம் ஈரான். இவங்க வந்து சைதியன் ட்ரைப்ஸ். சகாஸ் வந்து தேவர் சைதியன் ட்ரைப்ஸ், தி கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த பார்த்தியன்ஸ். இவங்க ஈரான்ல இருந்து வந்தாங்க. கொஞ்சம் ஏரியாவை தான் ரூல் பண்ணாங்க நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல. ஸோ அவங்க பீரியட்ல செயின்ட் தாமஸ் ஹி கேம் டு இந்தியா அண்ட் ப்ரொபகேட்டட் கிறிஸ்டியானிட்டி. பெருசா ஒன்றும் வந்து இதுல தேவையில்லை. குஷனாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்க ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னா யூச்சி ட்ரைப்ஸ் ஆர் டொச்சாரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னா சேம் ஸ்டெப்பீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் தான். இந்தியா இங்க இருக்கு, சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் கிட்டத்தட்ட சைனாவோட பார்டர்ல இருந்தாங்க. பட் அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தியரி சொல்றாங்க, தே ஹவ் புஷ்டு ஃபார்வர்ட். அவங்க வந்து குஷனாஸ்க்கு வந்து இடம் இல்லை, ஸோ எங்க போகிறதுன்னு தெரியாம தி கேம் டு ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் தென் தி கேம் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ஸோ தேவர் ஆல்சோ ட்ரைப்ஸ், ஃபாரினர்ஸ். இவங்க 4 பேர் தான் வந்து ஃபாரினர்ஸ். மற்ற ஃபியூச்சர் நம்ம பார்க்கறது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த 4 இன்வேஷன்ஸ் முக்கியம். இந்தோ கிரீக்ஸ், சகாஸ், பார்த்தியன்ஸ் அண்ட் குஷனாஸ். ஸோ இவங்க 4 பேர் தான் போஸ்ட் மௌரியன் பீரியட்ல நமக்கு வந்துட்டு ரூல் பண்ண ஃபாரினர்ஸ். ஸோ இவங்க எப்போ வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு 3rd century AD, 100 to 300 AD-ல வந்து தே ரூல்ட் இந்தியா. இவங்க வந்து ஒரு கிரேட்டர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தே கேம் அண்ட் தே ரீப்ளேஸ்ட் பார்த்தியன்ஸ். டிஃபீட் பண்ணி பார்த்தியன்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. தென் தே எக்ஸ்பேண்டட் டு லோவர் இண்டஸ் பேசின் அப் டு எங்க இந்தியாவில் பாருங்க. அவங்களோட ரூல் வந்து ஆக்சுவலி ரொம்ப வைடரா இருக்கும். ஸோ இந்தியாவில் ஃப்ரம் வாரணாசி இந்த சைடு பாகிஸ்தான் ஃபுல்லாக ரூல் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல குஜராத்ல ஷகாஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவர் தேர் கான்டெம்பரரிஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம குஷனாஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சகாஸ் ருத்ரதாமன் எப்போ பார்த்தோம்? 130 to 150 AD-ன்னு பார்த்தோமா? ஸோ கான்டெம்பரரி ஆஃப் குஷனாஸ். ஒரே பீரியட்ல தான் 2 பேர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இதெல்லாமே ஹிஸ்ட்ரி எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் தே கேப்சர் நார்தன் ஆப்கானிஸ்தான் வராங்க. தென் தே கிராஸ்ட் ஹிந்து குஷ் மவுண்டைன். அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் இந்தியா வந்து அப் டு மிடில் கேங்கட்டிக் பிளேன் வாரணாசி வரையும் அவங்களோட ரூல் இருக்கு. ஸோ இதுல 2 டைனாசிட்டிஸ் ரூல் பண்றாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 50 AD-ல 50 AD-ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 28 இயர்ஸ்க்கு ஒரு 2 டைனாசிட்டி ரூல் பண்றாங்க, கடிப்சஸ் 1 அண்ட் கடிப்சஸ் 2ன்னு சொல்லிட்டு. அடுத்து தான் கனிஷ்கான்னு ஒருத்தர் வராரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அவரு தான் 78 AD-ல he started an era called சகா எரா. சகாஸை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட கேலண்டரே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கனிஷ்காவோட ரெயின் பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேலண்டரே டிசைட் பண்ணியிருப்போம் சம்திங், அந்த மாதிரி ஒரு தியரிலாம் இருக்கு. ஸோ கனிஷ்காவோட ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சேஞ்சஸ் இவரனால வந்துச்சு இந்தியாவில். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கலாம். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இஷ்யூ கோல்டு காயின்ஸ் ஆன வைடர் ஸ்கேல். ஏன் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இவரோட கோல்டு காயின்ஸ்க்கும் இந்தோ கிரீக்ஸும் கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. பட் ரொம்ப வைடர் ஸ்கேல்ல இஷ்யூ பண்ணல. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை மட்டும் தாண்டி எங்க வரை ரூல் பண்ணிட்டு இருந்தாரு? அப்புறம் ஆப்கானிஸ்தான் வரை ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இவர் பீரியட்ல சில்க் ரூட் ஃப்ரம் சைனால இருந்து எடுத்துட்டு போற சில்கை எங்க ஈரோப்புக்கு ரோமன்ஸ்க்கு எடுத்துட்டு போற சில்க் வந்து இந்த ரீஜியன் வழியா பாஸ் ஆனதுனால இவருக்கு இதுல நிறைய டோல்ஸ் வந்து கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ரோமன்ஸ் கூட ட்ரேட் கான்ட்ராக்ட் வைக்க முடிஞ்சது. அதனால பார்த்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ரோமன்ஸ் வந்துட்டு தே தே இம்போர்ட்டட் சில்க் ஃப்ரம் சைனா. ஸோ அந்த சில்க் ரூட் வழியா இவர் அக்சஸ் பண்ணதுனால இவருக்கு நிறைய டோல்ஸும் கிடைச்சது. தென் ஹி டெவலப்டு கான்டாக்ட் வித் ரோமன்ஸ். ஸோ அந்த ரோமன்ஸோட காயின்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இவரோட கோல்டு காயின்ஸ் வார் ஹையர் பியூரிட்டி. இவரும் இந்து கிறிக்ஸும் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, இவரும் இஷ்யூ பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் குப்தாஸும் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. பட் யாரோட காயின்ஸ் வந்து ரொம்ப பியூரிட்டி அதிகம் அப்படின்னா
இவரோட கனிஷ்காவோட காயின்ஸ் தான். தென் மெட்டாலிக் பியூரிட்டி இஸ் மச் கிரேட்டர். யாருமே அந்த அளவுக்கு வரல. கிட்டத்தட்ட இட் இஸ் ஈக்குவல் டு ரோமன்ஸோட கோல்டு காயின்ஸ். அந்த அளவுக்கு பியூரிட்டி கிட்டத்தட்ட 99% கிட்ட கோல்டு வர இருக்கு மாதிரி. ஓகேவா? தென் ஹி இஸ் கால்ட் அஸ் செகண்ட் அசோகான்னு சொல்றாங்க கனிஷ்காவை. தென் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு பார்ப்போம். ஹி ஸ்டார்டட் சகா ஏரா நம்ம பார்த்தோமா. தென் ஏன்னா சகாஸ் தான் இந்த வெஸ்டர்ன் ரீஜனை தாண்டி இங்கேயும் சகாஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க தான் சஸ்டெயின் ஆனவங்க. இவங்க தான் 400 years சஸ்டெயின் ஆனவங்க. மற்றவங்க எல்லாமே குஷ்னாஸ் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அடுத்து வரவங்க டிஃபீட் பண்ணி சகாஸை வந்து அழிச்சிருவாங்க. தென் ஹிஸ் எம்பையர் ஸ்ப்ரெட் ஓவர் 9 மாடர்ன் கண்ட்ரிஸ். எங்கெங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் ஏஷியன் ரீஜியன்ல இருந்து ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான், இந்தியா வரையும் இருந்துச்சு. ஆக்சுவலி சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ல இருந்து தானே இவங்க வந்தது. எங்க இருந்து வந்தாங்க குஷினாஸ்? சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ல இருந்து தான் வந்தாங்க. சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ல அல்தாய் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சஸ்ல இருந்து தான் மேபி இவங்க கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் தட் மவுண்டன் வாஸ் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கோல்டு. ஸோ அதனால மேபி இவங்களுக்கு இவ்வளோ கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. அது அப்புறம் ரிவர் ஆகஸ்டோ ரிவர் கேங்கஸ் வரையும். இவரோட கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெஷாவர் பாகிஸ்தான்ல இருக்கு இல்லையா, பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல பெஷாவர் வாஸ் ஹிஸ் கேபிட்டல். அங்க பெஷாவர் எப்படி ஒரு கேபிட்டல்னு சொல்றாங்க அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் மோனஸ்ட்ரீஸ், ஸ்டூபாஸ்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு ஹி அடாப்டட் புத்திசம். ஸோ எக்ஸஸ் ஆஃப் மோனஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டூபாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், வராதனால சொல்றேன். 4th புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் கன்வென்ட் பை ஹிம். இட் வாஸ் த லாஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 புத்திஸ்ட் கவுன்சில் புத்திசமோட ஹிஸ்டரியில. இந்த 4th புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் கன்வென்ட் பை கனிஷ்கா. இதை பார்த்தீங்கன்னா வாசுமித்ரா he was a chairman of this council. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த கவுன்சில்ல தான் புத்திசம் வாஸ் டிவைடட் இன்டு ஹினாயனா புத்திசம் அண்ட் மகாயனா புத்திசம். இது லாஸ்ட் கிளாஸ்ல நமக்கு டீட்டெயிலா சொல்லிடும். ஹினாயனா புத்திசம்னா என்ன, மகாயனா புத்திசம்னா என்னன்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஹினாயனா புத்திசம் வந்து புத்தா வந்து வாஸ் அ ஹியூமன் சொல்லியிருப்பாங்க. புத்தா இஸ் அ ஹியூமன் பிகாஸ் அவர் ஹி பார்ன் அஸ் அ ஹியூமன். அவர் தான் ஒரு என்லைட்மெண்ட் எல்லாமே சொல்லுது. ஸோ புத்தா இஸ் அ ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புத்தா இஸ் அ டிரான்ஸ் ஹியூமன், அதாவது ஹி இஸ் அ காட் அப்படிங்கிற மாதிரி மகாயானா புத்திசம் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, புத்தாவை வந்து இவங்க ஹியூமன் சொன்னதுனாலேயே புத்தா இஸ் வர்ஷிப்ட் சயின்ஸா மட்டும்தான். அதாவது ஒரு ஃபுட்டு நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி, அந்த மாதிரி மட்டும்தான் புத்தாவை வந்து தே பிரேடு. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தாவுக்கு வந்து ஒரு கார்டன் சொன்னதுனால திஸ் கல்ச்சருங்கிற ஆர்ட் இந்த மகாயானா புத்திசமோட தான். ஓகேவா? அதனாலதான் ஹெலினிஸ்டிக் ஆர்ட்டும் டெவலப் ஆச்சு. மகாயானா புத்திசம் டெவலப் ஆனதுனால அதோட இம்பாக்ட் தான் அது. புரியுதா உங்களுக்கு? கான்சிக்வன்ஸ் மகாயானா புத்திசம் வந்து எப்போ வந்து ஹியூமன்ல இருந்து காடுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்களோ அப்பவே கல்ச்சர்னு ஒன்றும் இன்டெகிரேட் ஆயிரும். ஸோ அதனாலதான். தென் மதுரா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மதுரா வந்து இவரோட செகண்ட் கேபிட்டலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இங்க வெரி மெனி ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் மேட் ஆஃப் ரெட் சாண்ட் ஸ்டோன், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், இவரோட காயின்ஸ் எல்லாமே வெரி லார்ஜ் நம்பர்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பூட்ஸ் மதுரால பாத்தீங்கன்னா லார்ஜ் ஹெட்லெஸ் ஸ்டாச்சு ஆஃப் கனிஷ்கா வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட். அது நம்ம பார்ப்போம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பூட்ஸ், கோட்ஸ், ட்ரௌசர்ஸ்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்தியன் ரூலர்ஸ் வந்து அந்த மாதிரி பூட்ஸ், கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண. ஸோ இவரோட ஸ்கல்ப்சர்ல அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியுது. தென் நெக்ஸ்ட் காயின்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ காயின்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் வைட் நம்பர் இன் வெஸ்ட் ஆஃப் இண்டஸ். ஆக்சுவலி இவரோட பிரைமரி கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம்னா நமக்கு அவுட்டர் ஆஃப்டர் வெஸ்ட் ஆஃப் இண்டஸ்லாம் இருந்திருக்கு. இங்கே மதுரால மட்டும்தான் குஷினாஸோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருந்தது. தென் நம்ம பார்த்தோம் இல்லையா, he was a patron of Mahayana Buddhism. So 4th Buddhist Council was convened in Kashmir. பிளேஸும் முக்கியம். It was convened by கனிஷ்கா. இங்கே தான் புத்திசம் was split into 2 sections, ஹினாயனா அண்ட் மகாயானா புத்திசம். ஹினாயனா புத்திசம் பார்த்தோம்னா நமக்கு பிராகிருத் பாலி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. மகாயானா புத்திசம் வந்து சான்ஸ்கிரிப்ட அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. சான்ஸ்கிரிட் தான் புத்தாவே எழுதிருப்பாரு, அதே தான் மகாயானா செக்ஷன்ஸ் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி புத்தா வந்து நான் ஒரு ஹியூமன் தான் அவர் சொல்லியிருப்பாரு, காடை அவரே எழுதிருப்பாரு. கடைசியில் புத்தாவே காடுன்னு சொன்னாங்க மகாயானா செக்ஷன். இப்போ ஹினாயனா செக்ஷனுங்கிறது இல்லை, மகாயானா தான் எல்லா பக்கமுமே இருக்கு. ஹினாயனா செக்ஷன் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். தென் அவர் ஹீ பேட்டர்னைஸ்டு ஸ்காலர்ஸ். அவர் பேட்டர்னைஸ் பண்ண ஸ்காலர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நாகார்ஜுனா, அஸ்வகோஷா, வாசுமித்ரா நம்ம பார்த்தோம். வாசுமித்ரா ஹி ப்ரிசைடட் த கவுன்சில், அந்த கவுன்சிலை ப்ரிசைட் பண்ணியிருப்பாரு. நாகார்ஜுனா, அஸ்வகோஷா ஏன் முக்கியம்னா இவங்க சில டெக்ஸ்ட் எழுதியிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சான்ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் மகாயானா புத்திசம். அஸ்வகோஷா தான்
அவரோட கனிஷ்காவோட கவுன்சில்ல பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பொயட்டா இருந்தாரு. அவரு ரோட் பண்ணது தான் புத்த சாரிட்டா. அவர் ரோட் பண்ண புக் புத்த சாரிட்டா. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் புக், ரெகுலர் புக் ஆன் லாஜிக். அஸ்வகோஷாவோட புக்கு இந்த புத்த சாரிட்டா. புத்திசம் புக்ல இட் வாஸ் அ சான்ஸ்கிரிட் புக். ஸோ எந்த லாங்குவேஜ்னு கேட்பாங்க. பிகாஸ் ஏன் இந்த லாங்குவேஜ்ல ப்ராக்டிஸ் பண்றாங்க, எப்படி லாங்குவேஜ் டிரான்சென்ட் ஆகுது, பிராகிருத் அடாப்ட் பண்ணாங்க, தென் தே அடாப்டட் சான்ஸ்கிரிட். அதனால தான் சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்டது எல்லாமே. ஸோ இது எல்லாம் முக்கியம். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, சில்க் ரூட் கண்ட்ரோல் பண்ணாரு, அதனால he collected tolls, அதனால இவருக்கு வந்து நிறைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. தென் கோரசம்ல வந்துட்டு ஹியூஜ் பேலஸ் ஆஃப் குஷினா வந்து they have unearthed. ஸோ இவ்வளவுதான் குஷினாஸ் பத்தி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா, நம்ம காயின்ஸ்ல சில சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினான சேஞ்சஸ் புத்திசம்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ங்கிறது டெவலப் ஆச்சு. காந்தரா ஆர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இது நம்மளோட இண்டிஜினியஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். பிகாஸ் ஆஃப் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால எல்லாமே கான்சிக்வன்ஸ் தான் மற்றது எல்லாமே. தென் புத்திசம்ல சான்ஸ்கிரிட் டெவலப் பண்ணதுனால அதோட இம்பாக்ட் என்னன்னா, புத்திசமோட டெக்ஸ்ட் எல்லாமே ஆஃப்டர் திஸ் பீரியட் நமக்கு சான்ஸ்கிரிட்ல தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சென்ட்ரல் ஏஷியன்ஸ் வந்ததுனால என்னென்ன இம்பாக்ட் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நார்மல் தான். பர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, பிரிக் வால்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், ரெட் வாட்டர் டெக்னிக்ஸ், இதெல்லாம் நார்மல் தான். என்ன அப்படின்னா, ஸோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பில்டிங் டெக்னாலஜி. தேர் ஹவுசஸ் வந்து செவரல் லேயர்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இருந்துச்சு. டைல்ஸ் ஃபார் ஃப்ளோரிங், ரூஃபிங், இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இருக்க மாடர்ன் டைல்ஸ் மாதிரி இருக்காது. சம் ஃபார்ம் ஆஃப் அந்த ஏன்ஷியன் டைல் சிஸ்டம். ஸோ அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த பெட்டர் ஹார்ஸ் ரைடிங் ஸ்கில் தான். சென்ட்ரல் ஏஷியன்ஸ்னாவே தேவர் பெட்டர் ஹார்ஸ் ரைடர்ஸ். எதனால அப்படின்னா, தேவர் பேஷனட் ஹார்ஸ் ரைடர்ஸ் அண்ட் ஆல்சோ தே யூஸ்ட் ரெயின்ஸ் அண்ட் சேட்லெஸ். அந்த நீங்க ஹார்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துல அந்த ரெயின்ஸ் இருக்கும். தென் சேட்லெஸ் அந்த கழுத்துக்கிட்ட மாட்டிருப்பாங்க. அந்த சிஸ்டம்லாம் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் தேவர் குட் ஹார்ஸ் ரைடர்ஸ். அதனால தான் தே டிஃபீட்டட் இன் நேட்டிவ் ரூலர்ஸை கூட அவங்க டிஃபீட் பண்ணாங்க. தென் இது பார்த்தோம் நம்ம டர்பன்ஸ், ட்ரௌசர்ஸ், இந்த கான்செப்ட், கோட்டை, கேப், ஹெல்மெட், இதெல்லாம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் குஷினா பீரியட்ல பார்த்தோம். தென் ட்ரேட் ஓப்பன் வித் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இந்தியா ரிசீவ் குட் டீல் ஆஃப் கோல்டு ஃப்ரம், நம்ம பார்த்தோம் இல்லையா, அல்தாய் மவுண்டன். சென்ட்ரல் ஏஷியன்லேருந்து நமக்கு கோல்டு நிறையா கிடைச்சிது. சில்க் ரூட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால நமக்கு நிறையா டோல்ஸ் கலெக்ட் ஆச்சு. இது நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரிலீஜியன் எது, அவங்களோட ஸ்கிரிப்ட் எதுன்னு நமக்கு தெரியாது. மேபி தே சம் ஒரு மைனர் ஃபார்ம் ஆஃப் ட்ரைபல் கல்ச்சர் தானே, அவங்க ட்ரைப்ஸ் தானே. ஸோ இருந்திருக்கலாம். பட் தே கம்ப்ளீட்லி அடாப்டட் த ப்ராக்டிஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். பிகாஸ் அவங்களுக்கு ஓன் ஸ்கிரிப்டோ ஆர்கனைஸ் ரிலீஜனோ எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால தே அடாப்டட் இந்தியன் கல்ச்சர் அண்ட் அசிமுலேட்டட் இன்டு இட். தென் பாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எஸ், மெனி பெட்டி பிரின்சஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க மேலே அவங்கள சுப்பீரியாரிட்டி ஆனதுனால இந்த பிடேட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். பிடேட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் தான் ஹோல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சென்ட்ரல் ரூலுங்கிறது அசோகன் பீரியடோடய ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே பிடேட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் தான். பிகாஸ் அசோகா வந்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வரை ரூல் பண்ணாரு, எக்ஸப்ட் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ரூல் பண்ணாரு. ஸோ இட் வாஸ் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் அதுக்கப்புறம் பிரேக்அப் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்மால் கிங்ஸ் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த ரூலர்ஸ் வந்து ஈவன் தோ தே இம்போஸ்ட் ஹோல் ரூல் இன் இந்தியா, இந்த பெட்டி பிரின்சஸ் வந்து தே கண்டினியூ டு டாமினேட் இன் சம் ரீஜியன். அதனால பார்த்தோம்னா ஒரு ஃபிடேட்ரி ஆர்கனைசேஷன் நம்ம சொல்றோம். அதுதான் ஃபிடேட்ரிங்கிறது. சென்ட்ரலைஸ்டா இல்லாம சம் ஃபிடேட்ரிஸ் ரூல்டு தேர், இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா கிங்ஸுக்கு ட்ரிபியூட் கொடுத்துட்டு தே ரூல்டு தேர் ஓன் ரீஜியன். ஜமீன்தாரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ தே கேவ் டிவைன் ஸ்டேட்டஸ் டு கிங்ஷிப். தேர் கால்ட் அஸ், தே கால்டு கிங்ஸ் அஸ் சன்ஸ் ஆஃப் காட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ சைனீஸ் அதே மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து சைனீஸ் ரீஜன்லேருந்து வந்ததுனால தே ஆல்சோ யூஸ் தட் கான்செப்ட். அதாவது இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, ஹூ கேவ் டிவைன் ஸ்டேட்டஸ் டு கிங்ஷிப். அசோகர் என்ன சொல்லியிருப்பாரு, காட், அவர் சர்வெண்ட் ஆஃப் காட்னு சொல்லியிருப்பாரு. நான் வந்து ஒரு கிங்குங்கிறது ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு கிங்ஷிப்க்கு ஒரு டிவைன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தே கால் கிங்ஸ் அஸ் சன்ஸ் ஆஃப் காட், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. தென் சத்ரப் சிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் குஷன் ஆல்சோ யூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே நமக்கு சென்ட்ரலைசேஷன் அதிகமாக இருக்காது, டீசென்ட்ரலைசேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் சம் வியர்ட் ரூலிங் ப்ராக்டிசஸ் இருந்துச்சு. ஃபாதர் அண்ட் சன் சைமல்டேனியஸாக ரூல் பண்ணாங்க.
2 கிங்ஸ் இருந்திருக்காங்க சம்டைம்ஸ் அந்த மாதிரி. கிரீக்ஸ் வந்து தே ஃபாலோ மிலிட்டரி கவர்னன்ஸ், அது ரொம்ப முக்கியம். இந்தோ கிரீக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மிலிட்டரி மெம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸாவே அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ சேனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரொவின்ஸ்க்கு அவர் தான் ஹெட்டாக இருப்பார். ஸோ அந்த சிஸ்டம் கிரீக்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு, மிலிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். தென் சொசைட்டி, சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா தே கம்ப்ளீட்லி அசமேட்டட் இன்டு இந்தியன் சொசைட்டி. மனு தான் வந்து லா கிவர்னு சொல்லுவோம் அந்த டைம்ல, மனுஸ்மிருதி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹி கால்டு சகாசன் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் சத்ரியாஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது கம்ப்ளீட்லி இன்டிகிரேட்டட் இந்தியனைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த பீரியடுக்கு முன்னாடி கேஸ்ட்ங்கிறது 4 கிளாஸ் தான் இருந்துச்சு. வர்ணாஸ்ங்கிறது சத்ரியாஸ், பிராமணாஸ் பார்த்தோம், வைஷ்யாஸ். ஆனா இந்த மாதிரி நிறைய ட்ரைப்ஸ், ஐ மீன் இந்த மாதிரி ஃபாரின் இன்வேஷன்ஸ் வந்து சகாஸ் இவங்கெல்லாம் அசிமுலேட் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா அப்புறம் தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. நிறைய சப் கேஸ்ட், சண்டலாஸ் அந்த மாதிரி அன்டச்சபிள்ஸ்னு ஒரு கேஸ்ட் உருவாச்சு. இது எல்லாமே பார்த்தோம்னா இதனாலதான். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பேண்ட் ஆக நிறைய ஃபாரஸ்ட் டுவெல்லிங் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இந்தியன் கல்ச்சருக்கு அசிமுலேட் ஆனாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கேஸ்ட் ரெகக்னிஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அங்க இருக்க லோக்கல் பீப்புள் தே கால்ட் தெம் அஸ் சுத்ராஸ். அந்த மாதிரி சுத்ராஸ் தாண்டி நிறைய சப் கேஸ்ட்ங்கிறது உண்டானது வந்து இந்த பீரியடுக்கு அப்புறம் தான். இதுக்கு முன்னாடி அந்த 4 கிளாஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. வைஷாஸும் பாத்தீங்கன்னா தி ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் தான். ஆனா இப்ப நம்ம ஓபிசி பிசில எத்தனை கேஸ்ட் இருக்குது, அது எல்லாமே இந்த பீரியட்ல தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இங்க டேஸ் ஆகாம அது வெல் டெவலப் ஆயிடுச்சு குப்தா பீரியட்லாம். ரிலீஜியன், ஸோ புத்திசம் பார்த்தோம், மெனந்தர் பார்த்தோம் இல்லையா, மிலிந்த பென்ஹோ அவரோட புக் பார்த்தோம், கிரீக் ரூல், இந்தோ கிரீக் ரூலர். ஸோ புத்திசம் வாஸ் பேட்டர்னைஸ்ட், கனிஷ்காவும் பேட்டர்னைஸ் பண்ணாரு. தென் மகாயான புத்திசம் வாஸ் ஆர்கனைஸ்ட், 4th புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெல்டு. தென் அதுக்கப்புறம் வைஷ்ணவிசமும் சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு, பட் புத்திசம் தான் டாமினண்டா இருந்துச்சு அந்த பீரியட்ல. தென் நெக்ஸ்ட் ஆர்ட்ல நம்ம பார்த்தோம், காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் பார்த்தோம். தென் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு இண்டிஜினியஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். அவங்க வந்து ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து சோப் ஸ்டோன் மாதிரி, ப்ளூ சோப் ஸ்டோன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. என்ன இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ லிட்ரேச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ சான்ஸ்கிரிட் நம்ம பார்த்த லிட்ரேச்சர் தான் இதுலேயே இருக்கும். அஸ்வகோஷா பார்த்தோமா, அவர் எழுதுனது புத்த சாரிட்டா ரொம்ப முக்கியம். பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ரெகுலர் புக் ஆன் லாஜிக், அது நோட் பண்ணீங்களா? அது நோட் பண்ணிக்கோங்க. தென் சவுந்தரநந்தாவும் அவரோட புக்கு. தென் இது ரொம்ப முக்கியம், அவதானாஸ். அவதானாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா புத்திசம் அடாப்ட் பண்ண, புத்திசம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி மகாயான புத்திசம் அப்பதான் டெவலப் ஆகுது. ஸோ அதை ப்ரொபகேட் பண்றதுக்காக புத்திஸ்ட் ஹைபிரிட் சான்ஸ்கிரிட்ல கம்பைல் பண்ணதுதான் இந்த அவதானாஸ். அவதானாஸ் ஆர் கம்பைல் டு ஸ்ப்ரெட் த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாயான புத்திசம். அதுல ஒரு அவதானா தான் இந்த திவ்யதானா அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தோம்னா டிபெட்டியன் புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ டிபெட்டியன்ஸ் அந்த ரீஜன்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தே கம்பைல் திஸ் திவ்யதானா. தென் மகாவஸ்து, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புத்திசம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு 4 புக்கு கொடுத்துட்டு இதுல எது வந்து புத்திசமோடது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது முக்கியம். மகாவஸ்து இது எதை பத்தி சொல்லுது, இது நான் பார்த்து சொல்றேன். ஆக்சுவலி இது எதை பத்தி டீல் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் சான்ஸ்கிரிட் தான் எழுதியிருப்பாங்க மகாவஸ்து. இது வந்து கிட்டத்தட்ட சம் 38 மாங்ஸோட ஸ்டோரிஸ் பத்தி சொல்லியிருக்கோம் இந்த மகாவஸ்து. மகாயான புத்திசம் பத்தி நிறைய நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். புத்திசம்ல அவலோகிதேஸ்வரா இந்த மாதிரி நிறைய போதிசட்டவாஸ் இருந்தாங்க. அந்த போதிசட்டவாஸ் பத்தி பேசுறதா இந்த மகாவஸ்து இந்த புக். தென் அப்பார்ட் ஃப்ரம் புத்திசம் சம் செக்குலர் லிட்ரேச்சர் வாஸ் ஆல்சோ கம்பைல்ட் டியூரிங் திஸ் பீரியட். என்ன அப்படின்னா மெயினா காமசூத்ரா பை வத்ஸ்யாயனா. இந்த காமசூத்ரா புக்கை பேஸ் பண்ணி தான் சண்டலாஸ் ஆஃப் புண்டல்கன் லேட்டரா வருவாங்க. புண்டல்கன் இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்டலாஸ் ஆஃப் புண்டல்கன் எங்கேயாவது அவங்களோட டெம்பிள் இருக்கும், காஜுராஹோ டெம்பிள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. மத்திய பிரதேஷ் அந்த ரீஜன்ல இருக்கு. அந்த டெம்பிளே பாத்தீங்கன்னா இந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் காமசூத்ரா அந்த நேம்லயே இருக்கு. எரோட்டிக் கண்டென்ட் ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிக்குவாங்க. அது ஒரு யுனெஸ்கோ சைட். நான் உங்களுக்கு அதை அப்புறமா காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிரீக்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் தேட்டர். அது உங்களுக்கு தெரியும் சொல்லல இல்ல. ஆக்சுவலி இந்தியன் தேட்டருங்கிற கான்செப்ட் இந்த கொண்டு வந்தவங்களே இந்த கிரீக்ஸ் தான். இன்னொன்று ஆஸ்ட்ராலஜியும் கிரீக்ஸ் கிட்ட இருந்தா டெவலப் பண்ணுது. அதனாலதான் ஹோரோஸ்கோப் இந்த பாருங்க, கிரீக்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஆஸ்ட்ரோனமி.
ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறது இது கிரீக் டேர்ம். இந்தியன் சான்ஸ்கிரிட்ல அதை ஹோரோ சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அஸ்ட்ராலஜிங்கிறது வேதிக் பீரியட் டெவலப் பண்ணது கிடையாது, இந்தோ கிரீக்ஸ் நிலமா வந்தது தான். நம்ம ஹிந்துவிசம் கிடையாது. கிரீக்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ராலஜியை நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ஏதோ அஸ்ட்ராலஜி தான் எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இட் வாஸ் நாட் பிலாங் டு ஹிந்துவிசம் ஆக்சுவலா. இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை கிரீக்ஸ். இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. புக்கில் இவங்க 2 பேரோடது. சாரக்கா என்ன பண்ணியிருப்பாருன்னா சாரக்க சம்ஹிதா எழுதியிருப்பாரு. அது எதை பத்தி அப்படின்னா, அந்த பீரியட்ல மெடிசின்ஸ் பத்தின நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் இவரு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இந்த மெடிசின்ஸ், இந்த மெத்தட்ஸ், இந்த ட்ரக் ப்ரிப்பரேஷன் எல்லாமே எழுதியிருப்பாரு. அதனாலதான் ஹி இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா. சாரக்கா அவரோட புக் அது சாரக்க சம்ஹிதா. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது சுஷ்ருதா. சுஷ்ருதா எழுதின புக் இந்த சுஷ்ருதா சம்ஹிதா. இதுல பாத்தீங்கன்னா புக் ஆன் சர்ஜரி. இதுல ஈவன் ரைனோபிளாஸ்டி இருக்கு இல்லையா, நோஸ் எப்படி நார்மலைஸ் பண்றது, டெலிவரி, சி செக்ஷன், ஆப்ரேஷன் பத்தி எல்லாம் வந்து இந்த புக்ல எழுதியிருப்பாரு அப்பயே. ஸோ அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த புக்ல பாத்தீங்கன்னா, ஆல்கஹால் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ற சொல்லி எல்லாம் எழுதியிருப்பாரு, சம் ட்ரக்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி அனஸ்தீசியா யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பீரியட்லங்கிறது ரொம்ப டெவலப்பான ஒரு இது. ஸோ இந்த 2 புக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ போத் ஆர் பேட்டர்னைஸ்டு பை கனிஷ்கா. கனிஷ்கா இருக்காரு இல்லையா, அவரோட கோட் போயட்டா இருந்தவங்க தான் இவங்க எல்லாமே. குஷனா காப்பர் காயின். குஷனாஸ் வந்து ஆக்சுவலா கோல்டு காயின்ஸ் நிறைய இஷ்யூ பண்ணாங்க. பட் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் அது யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள் கையில போனது வந்து இந்த காப்பர் காயின்ஸ் தான். ஸோ கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, கோல்டு காயின்ஸ் தான் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் குஷனாஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, தே யூஸ்ட் காப்பர் காயின்ஸ். ஓகே. அவங்க பீரியட்ல நமக்கு இந்தியன்ஸ் அண்ட் ரோமன்ஸ்க்கு எம்பசிஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு பிகாஸ் ஆஃப் அந்த சில்க் ரூட்னால. காயின்ஸ் பார்த்தோம், கிரீக் காயின்ஸ். தென் கிரீக்ஸ் தான் நம்ம தேட்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த டிராமா கான்செப்ட் அதை கொண்டு வந்ததும் கிரீக்ஸ் தான். ஸோ லெதர் ஒர்க்கிங் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், ஷூ அண்ட் பூட்ஸ் மேக்கிங்லாம் இருந்துச்சு இல்லையா அது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அது மட்டும், பெட்டர் ஹார்ஸ் ரைடிங் ஸ்கில், தி அடாப்டட் ப்ராக்டிஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், அசிமுலேட் ஆனாங்க. நான் ஒரு பீரியட்ல இருந்த இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இதை பற்றிலாம். ஸோ இதுதான் அந்த கஜுராஹோ டெம்பிள். ஸோ அது லேட்டர் பீரியட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. பட் இவரோட புக்கில், அவரோட புக் இருக்கு இல்லையா காமசூத்ரா, இந்த புக்கில் இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த ஸ்கல்ப்சர்ஸே டிசைன் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு யுனெஸ்கோவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட். ஃபுல்லாக எரோட்டிக் கண்டென்ட்ஸு. ஸோ அதை தான் வந்து டெம்பிளில் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டேன். டைம் கிடைச்சிது அப்படின்னா நிறைய டூர் போங்க, நிறைய விஷயங்கள் பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விஷன் அவதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புத்திசமோட கேவ்ஸ்லாம் போய் பார்த்தீங்க, அட்லீஸ்ட் உங்களால் டூர் போக முடியலன்னா அட்லீஸ்ட் யூடியூப்லயாவது அதை பற்றி பாருங்க. ஜஸ்ட் புக்கில் பார்க்குறது யூஸே இல்லை. அதில் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் ஒரு கேவ்ஸ் போகிறோம், இது பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி சாட் ஜிபிடியில் கூட அதை பற்றி நாலேஜ் பாருங்க, பிக்சர்ஸ் பாருங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். அவதானாஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இப்போ கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின், அவதானாஸ் வந்து யாரோடது, புத்திசம் டெக்ஸ்டா அப்படின்ட்டு. ஸோ புத்திசம்ல லிட்ரேச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவதானாஸ், திவ்யதானா, மகாவஸ்து, இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே செக்குலர் டெக்ஸ்ட். சாரக சம்ஹிதா, சுஷ்ருத சம்ஹிதா, இவர் என்ன சுஷ்ருதா, அவர் தான் ஆத்தர். சுஷ்ருதா அதான், அவ்வளவுதான். சுஷ்ருதாங்கிறது அவர் ஆத்தர். சுஷ்ருத சம்ஹிதா, சம்ஹிதாங்கிறது ஒரு புக்கோட காமன், அந்த பீரியட்ல சான்ஸ்கிரிட் கொடுத்த நேம் சம்ஹிதா. ஓகே. இப்போ வந்து நம்ம இங்க பார்த்தோம், இங்க இந்த ரீஜன்ல குஷனாஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க ஐ மீன் அப் டு குஜராத் இந்த ரீஜியன்ல ஷகாஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சவுத்துல யார் இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது தான் சதவாகனாஸ். தே ரூல்ட் சவுத் இந்தியா இதே பீரியட்ல. இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட கான்டெம்பரரியா தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சதவாகனாஸ்க்கு முன்னாடி மெகாலித் பில்டர்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்க முன்னாடியே பார்த்தோம் நம்ம. ஆக்சுவலி பரியல்ஸ், மெகாலித் பில்டர்ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, மெகாலித் பரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜுங்கிறது எதுவுமே இல்லை. அசோகா வந்ததுக்கு அப்புறம் தான் சம் சிவிலைசேஷன்ங்கிறது டெவலப் ஆச்சு. ஆஃப்டர் அசோகா தான் இந்த சதவாகனஸ் வந்து தி கேம் அப். தே வர் சக்சஸர்ஸ் ஆஃப் மௌரியன்ஸ், அசோகஸ்
இன் டெக்கான் அண்ட் சென்ட்ரல் இந்தியா. அது ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் 100 years ஆஃப் மௌரியா ரூல் 60 பிசியில தான் வராங்க. கிட்டத்தட்ட 300 200 பிசி எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர் மௌரியன் ரூல். ஸோ அதுக்கப்புறம் 100 years யாருமே வரல. அதுக்கப்புறம் இவங்க வந்து தி சக்சீடட் மௌரியாஸ் வந்து சவுத் ரீஜன்ல. தேர் கால்ட் அஸ் ஆந்திராஸ் இன் புராணாஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்களோட ரூல் வந்து இனிஷியலா ஆந்திரால ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் தே எக்ஸ்பேண்டட் சாரி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி தே ரூல்டு மகாராஷ்டிரன் ரீஜன் தான். தென் அவங்க லேட்டர் பீரியட்ல வந்து தே கேம் டு ஆந்திரா. அதனால ஆந்திரா ரீஜன்ல இருக்க புராணாஸ் தே வர் கால்ட் அஸ் ஆந்திராஸ். அதனால இன்னொரு நேம் வந்துட்டு ஆந்திராஸ்ன்னு சொல்லுவாங்க, சதவாகனாஸ். எஸ், அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் டாமினேட்டட் இன் வெஸ்டர்ன் இந்தியா. மகாராஷ்டிரா தான் மெயின். தென் தி மூவ் டு ஆந்திரா லேட்டர் பீரியட்ல. கேபிட்டல் வந்து மகாராஷ்டிரால இருக்கிறது தான் பைதன் ஆர் பிரடிஷன், அதுதான் அவங்களோட கேபிட்டல். அவங்களோட போர்ட் சிட்டி வந்து பரூச், குஜராத்ல இருக்க பரூச் வாஸ் ஏ போர்ட் சிட்டி. ரொம்ப முக்கியம், கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்பாங்க. ஒரு போர்ட் சிட்டி கொடுத்துட்டு அது யாரோடது, பரூச் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சதவாகனாஸ். அது தம்ரா லிப்தின்னு ஒன்று இருக்கு, அது குப்தா பீரியட்ல வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. தென் இவங்களோடதுல முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஹாலான்னு ஒரு ரூலர் இருந்தாரு. ஸோ அவர் மட்டும்தான். சதவாகனாஸ்ல நிறைய ரூலர்ஸ் இருந்தாங்க, பட் லிட்ரேச்சருங்கிறது பெருசா டெவலப் ஆகல. இப்ப நார்த்ல நம்ம குஷினாபேட்டில் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் பயங்கரம் இதா போயிட்டு இருக்கு. பட் கீழே இந்த ரீஜன்ல பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்டோட டாமினேஷன் அந்த அளவுக்கு வரல. அதனாலதான் தே ஈவன் அடாப்டட் ப்ராக்ரிட் தான் அபிஷியல் லாங்குவேஜ் தான் சதவாகனாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சவுத் ரீஜன்ல பார்த்தோம்னா நமக்கு சான்ஸ்கிரிட் டெவலப் ஆகல, அதனால லிட்ரேச்சர்ஸும் பெருசா டெவலப் ஆகல. புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ப்ரிடாமினண்டா நார்த்ல தான் இருந்துச்சு. அது லேட்டர் பீரியட்ல தான் அதுக்கப்புறம் சவுத்ல ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் வந்து அந்த அளவுக்கு கம்போஸ் பண்ணல. அப்ப கம்போஸ் பண்ண ஒரே லிட்ரேச்சர் வந்து இந்த கதா சப்தசாதி. கதா சப்தசாதி, சப்தசாதினாவே 100, சப்தானா 100 அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு 100 போயம்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் நியூட்ரலான ஒரு செக்குலர் டெக்ஸ்ட் தான் இது. ஜஸ்ட் ஒரு ஒரு ஜென்னின் உமனுக்கு வர மென் உமனுக்கு வர லவ்வா இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸ் டாட்டர் லவ், இந்த மாதிரி சம் போயம்ஸ் நம்ம தமிழ்ல எல்லாம் இருக்கு இல்லையா, சங்க போயம்ல இந்த மாதிரி தலைவன் தலைவி அந்த மாதிரி வந்துட்டு ப்ராக்ரித்ல வந்துட்டு ஹாலாங்கிற ரூலர், அவர் வந்து ஹி வாஸ் அ ரூலர். ஸோ அவர் கம்போஸ் பண்ணது இந்த கதா சப்தசாதி. இட் வாஸ் த ஒன்லி டெக்ஸ்ட் அந்த பீரியட்ல சவுத்துல. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் சதவாகனா வந்து சிமுகா வாஸ் த ஃபவுண்டர். அவங்களுமே ட்ரைப்ஸ் தான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா மற்ற ரூலர்ஸ் ஆர் கால்டு சத்ரியாஸ்ன்னு சொல்லிடுறாங்க. பட் சதவாகனஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தி டிக்ளேர் தெம்செல்ஸ் பிராமணாஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதனால என்ன கான்சிக்வன்ஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த அசோகர் என்ன பண்ணாரு, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே கண்டென்ட் பண்ணி ஒரு பியூர் பீஸ்ஃபுல்லான ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாரு இல்லையா. இவங்க பிராமணாஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வேதிக் ரிச்சுவல்ஸை மறுபடியும் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இந்த சதவாகனாஸ். ஸோ அதனால் நீங்க பாருங்க, அவரோட ரூலர்ஸ் சத்தகர்ணி he performed Vedic sacrifices. ஆஃப்டர் லாங் ரிக்வேதிக் லேட்டர் வேதிக் அப்புறம் அசோகன் பீரியட்ல அந்த சிஸ்டம்ங்கிறதே கிடையாது. ஆஃப்டர் அசோகா 100 பிசிக்கு அப்புறம் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் they introduced this Vedic sacrifices. So they were tribes, they were cultured as Brahmins because to rule dominate பண்றதுக்காக they declared themselves as Brahmanas. தென் அவங்களோட பிடேட்ரிஸ் வந்து யார் அப்படின்னா இக்ஷ்காகோஸ். இவங்க தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா ரீஜன்ல ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த சதவாகனஸோட பிடேட்ரிஸ். ஓகேவா, அந்த அவங்க தான் மோஸ்ட்லி தி டாமினேட்டட் ஆந்திரா. அங்க அவங்களோட கேபிட்டல் வந்து நாகார்ஜுன கண்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புத்திசம் வந்து மகாயான புத்திசம், இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம். மகாயான புத்திசம் வந்து டெவலப் ஆச்சு இல்லையா, அதுக்கு முக்கிய காரணம் ஆந்திரா ரீஜன்ல மகாசம்கிகான்னு ஒரு ஸ்கூல் டெவலப் ஆச்சு. அது எங்க அப்படின்னா இந்த நாகார்ஜுன கொண்டா அமராவதி ரீஜியன்ல, அது அமராவதி ஸ்கூல்னு சொல்றோம். இதெல்லாமே ஒரே ரீஜன் தான். இந்த ரீஜன்ல தான் ஒரு ஸ்கூல் டெவலப் ஆச்சு. அந்த ஸ்கூல் இஸ் கன்சிடர்ட் பிரிகர்சர் டு மகாயானா. ஏன்னா இங்க தான் அந்த கான்செப்ட் புத்தா இஸ் அ காடுங்கிற கான்செப்ட் இங்க தான் ஆரிஜினேட் ஆகுது. ஈவன் ஆந்திரா இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஆரிஜினேஷன் ஃபார் மகாயானா புத்திசம்னு சொல்றோம். ஸோ இவங்களோட பிடேட்ரிஸ் தான் இதை பேட்டர்னைஸ் பண்ணாரு. இப்பயுமே அமராவதியில நிறைய ஸ்தூபாஸ் இருக்கும், நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். தென் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தே ஸ்டார்டட் த பிராக்டிஸ் ஆஃப் டொனேட்டிங் லேண்ட் டு பிராமணாஸ். ஸோ இது வந்து முக்கியமானது. த லேண்ட் இஸ் கால்ட் அஸ் பிரம்மதேயா. இதுக்கு முன்னாடி வரையும் பிராமணாஸ்க்கு வேதிக் பீரியட்லயுமே என்ன கொடுத்துருப்பாங்க, கேட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்லேவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லேண்டுங்கிற கொடுக்கற கான்செப்ட் ஆரிஜினேட் பண்ணவங்க இவங்க. மேபி டு பாசிஃபை பிராமணாஸ், பிகாஸ் இவங்களை பிராமணாஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களை பாசிஃபை பண்றதுக்காக கூட
அந்த லேண்ட் டொனேஷன் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் அந்த லேண்ட் டொனேஷன் என்னாச்சு, ஃபர்தரா டெவலப் ஆகி ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் காலனைசேஷன் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆனது இந்த லேண்ட் டொனேஷன் தான். இன்இக்வாலிட்டி வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஸோ லாங்குவேஜ் வந்து ப்ராக்ரித் அவங்களோட லாங்குவேஜ். தென் டொனேஷன் ஆஃப் லேண்ட் ரிசல்டட் இன் அக்கல்ச்சரைசேஷன் ஆஃப் ட்ரைப்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியாவை டொனேட் பண்றாங்க. அங்க பர்டிகுலர் ரீஜன்ல சிவிலைசேஷன் பீப்புள் இருக்காங்க. சில ஃபாரஸ்டட் ரீஜன்ஸும் இருக்கு. அப்படின்னா டொனேட் பண்ணப்பட்ட லேண்ட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த லேண்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சிவிலைசேஷனை இந்த ட்ரைப்ஸுக்கு இன்கல்கேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இட் ரிசல்டட் இன் அக்கல்ச்சரைசேஷன் ஆஃப் ட்ரைப்ஸ். நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணி they also followed it. ஸோ அதனால இந்த டொனேஷன் ஆஃப் லேண்ட் இஸ் ரிசல்டட் இன் அக்கல்ச்சரைசேஷன் ஆஃப் ட்ரைப்ஸ் இன் தோஸ் ஏரியா. பர்டிகுலரா நமக்கு இந்த டொனேஷன் ஆஃப் லேண்ட் வந்துட்டு தான் நிறைய கேஸ்ட் சிஸ்டம் கொண்டு வரதுக்குமே இது ஒரு ரீசனாக தான் இருந்துச்சு. தென் இவங்களோட கிங்ஸ் கௌதமி புத்ரா சத்தகர்ணி, வசிஷ்ட புத்ரா புலிமயி, யாக்னஸ்ரீ சத்தகர்ணி, இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சத்தகர்ணிங்கிறது கிங் நேம், கௌதமி புத்ராங்கிறது அவங்களோட மதரோட நேம். ஸோ மேட்ரில் எங்க புரியுதா உங்களுக்கு, எங்க இருக்கு மெட்ரோனோமிக்ஸ். மெட்ரோனைமிக்ஸ் அப்படின்னா மதர்ஸ் நேமை வந்து அவங்களோட நேமா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கொஷின்ஸ் கேட்பாங்க, சதவாகனாஸ் தே அடாப்டட் மெட்ரோனைமிக்ஸ் கரெக்டா அப்படின்னு. கரெக்ட். ஆனா பட் பேட்ரிலீனியல்னா என்ன, சன்னா சக்சீட் பண்ணாங்க கிங்டம், பட் மதரோட நேமை ஆர்டர் பண்ணாங்க. இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர், இவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு இவங்க கிட்ட. ஸோ இந்த கௌதமி புத்ரா, வசிஷ்ட புத்ரா இதெல்லாமே இட் வாஸ் தேர் மதர்ஸ் நேம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் இவங்கலாம், இந்த 3 ரூலர்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ். ஹலா பார்த்தோம், ஹலாவோட தான் இந்த கதா சப்தசாதி பார்த்தோம். ஸோ இவர் மைனர் ரூல் தான், பட் இவங்க 3 பேரும் தே ரூல்ட் சதவாகனாஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ கௌதமி புத்ரா சதகர்ணி இந்த பீரியட்ல ரூல் பண்ணாரு 106 to 130 AD. இப்பதான் இதுலதான் யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தா, ருத்ரதாமனும் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவரோட கான்டெம்பரரி தான் இவரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he defeated many ஷகா கிங்ஸ், சத்ரியா ரூலர்ஸ்லாம் டிஃபீட் பண்றாரு. தென் இவரோட மெயினான ஒன்னே வந்துட்டு இந்த நாகப்பனாவை டிஃபீட் பண்ணியிருப்பார். நாகப்பனாங்கிறது அங்க இருக்கிற ஒரு சத்ரியா ரூலர், அவரை டிஃபீட் பண்ணி அவரோட காயின்ஸ் இவர் சக்சீட் பண்ணிருப்பாருன்னு சொல்றாங்க. இது ஒரு மைனர் ஒரு இது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் வசிஷ்ட புத்ரா ஆஃப் புலுமயி. சாரி, இவரு தான் கான்டெம்பரரி இல்ல. ஆமா 130 to 150 தானே ருத்ரதாமன் ரூல் பண்ணியிருப்பாரு. கரெக்ட், இவர் தான் கான்டெம்பரரி. வசிஷ்ட புத்ரா புலிமயி வாஸ் கான்டெம்பரரி டு ருத்ரதாமன். என்ன பண்ணிருப்பாருன்னா, ருத்ரதாமன் வந்து புலிமையை டிஃபீட் பண்ணிருப்பாரு. டிஃபீட் பண்ணி இவங்களோட கொங்கன் கோஸ்ட், மால்வா அந்த கோஸ்டல் ரீஜன்ஸை அவரு கேப்சர் பண்ணிருப்பாரு. கேப்சர் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு ட்ரேட் வந்து ரொம்ப லாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்த ரூலர் அவரோட பிரதர் பாத்தீங்கன்னா யாக்னஸ்ரீ சத்தகர்ணி வந்திருப்பாரு. ஸோ அவர் இஷ்யூ பண்ண காயின்ல ஷிஃப்ட் மோட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ருத்ரதாமனுக்கு அப்புறம் இவர் வராரு, இவர் பீரியட்ல அந்த கோர்ஸ் எல்லாமே ஸோ தே ரெக்கவர் கொங்கன் கோஸ்ட். அதோட எவிடன்ஸ் தான் இந்த காயின்ஸ் வித் ஷிஃப்ட் மோட்டிவ்ஸ். தென் மெட்ரோனைமிக்ஸ் பட் பேட்ரிலினியல் சக்சஷன், அதாவது சன் தான் ஆஃப்டர் ஃபாதர் சன் தான் ரூல் பண்ணாரு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம், இவங்க வந்து கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணல. கோல்டு காயின்ஸ்லாம் நார்த்ல இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க வந்து கோல்டை வந்து பார்ஸா இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இன்ஸ்டெட் தே யூஸ்ட் கோல்ட் புல்லட்டின்ஸ் யூஸ் பண்ணாங்க, காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணல. கேஜிஎஃப் கோலார் கோல்ஃபீல்ட் தான் அவங்களோட மேஜர் சோர்ஸ். தென் லெட் காயின்ஸ் இஷ்யூ பண்ணா இவங்களோட மெயின் காயினே இந்த போட்டின் தான். இட் வாஸ் அலைன் காப்பர் அண்ட் பிரான்ஸ். ஸோ அதை போட்டின்ஸ் தான் இவங்களோட மேஜர் காயின். தென் நெக்ஸ்ட் ரிலீஜியன் நம்ம பார்த்தோம். தே ரீஎஸ்டாப்ளிஷ்ட் வர்ணா சிஸ்டம். ஸோ சுப்ரீமசி ஆஃப் பிராமின்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. வேதிக் சாக்ரிஃபைசஸ் வந்து ரீவைவ் பண்ணியிருப்பாங்க. பிரம்மதேயா சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேவதானாங்கிறது காட்ஸுக்கு கொடுத்தாங்க. பட் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகல, லேட்டர் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். தென் இவங்க பீரியட்ல தான் ஆக்சுவலி இந்த அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்மே, அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் தெரியுமா, புத்திஸ்ட் கேவ்ஸ் மகாராஷ்டிரால இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே இவங்க பீரியட்ல தான் டெவலப் ஆச்சு. அது வந்து மேபி ட்ரேடர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கலாம், கிங்ஸ் வந்து டெவலப் பண்ண கிடையாது. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் நாகார்ஜுனகுண்டா அமராவதி, இட் பிகம்ஸ் அ சென்டர் ஆஃப் புத்திசம். இவங்க பீரியட்ல தான். they ruled for nearly 300 years. then இதெல்லாம் நார்மல் தான். the new art of paddy transplantation இதெல்லாமே அதுக்கு முன்னாடி இருந்துச்சு.
சோஷியல் ஆர்கனைசேஷன் பார்ப்போம். வர்ணா வாஸ் ரீஇன்ட்ரடியூஸ்ட். நம்ம பார்த்தோம் அக்கல்ச்சரைசேஷன் ஆஃப் ட்ரைப்ஸ். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா நிறைய கேஸ்ட் சிஸ்டம் வந்து இதாயிருச்சு, ஐ மீன் இன்கல்கட் ஆயிருச்சு. தென் ஷக்காஸ் வந்துட்டு சத்ரியாஸ்ன்னு சொன்னாங்க, இவங்க பிராமணாஸ்ன்னு சொன்னாங்க. இவங்களுக்குள்ளேயே நிறைய இன்டர் மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நிறைய கேஸ்ட் சிஸ்டம் வந்து இதாச்சு. அதே தான் சேம் மேட்ரிலினியல். அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து முக்கியம். என்ன அப்படின்னா சேம் அசோகா என்ன டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணாரோ அதே தான் இவங்களுமே அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு சேம் நேம்ஸ் மட்டும், ஆபீசர்ஸோட நேம்ஸ்லாம் பாருங்க, அமர்த்தியாஸ், மகா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோகன் பீரியட்ல யூஸ் பண்ண நேம்ஸ், அதே தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா மிலிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். இந்தோ கிரிக்ஸ் அடாப்ட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி மிலிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். சேதாதிபதி வந்து ப்ரொவின்ஷியல் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. தென் ரூரல் வில்லேஜஸ் வாஸ் கவர்ன்டு பை கௌதிகா. கௌதிகாங்கிறதுமே வாஸ் ஹெட் ஆஃப் மிலிட்ரி. ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு, ஒரு மிலிட்ரி ரெஜிமெண்ட்டுக்கு எடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கௌதிகான்னு சொல்லி தே ரூல்டு. தென் நெக்ஸ்ட் இதோட இன்னொரு எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ல கதகா, சந்தவாராஸ் இப்படிலாம் இருக்கு. அதோட மீனிங்ஸ் எல்லாமே மிலிட்ரி கேம்ப்ஸ் தான் டினோட் பண்ணுது. ஸோ மிலிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் தான் ரொம்ப டாமினண்டா இருந்தது பார்த்தோம். ஸோ லேண்ட் கிராண்ட்ஸ் லெட் டு ஃபெடரலைசேஷன், அதே தான். தென் நெக்ஸ்ட் ரிலீஜியன் பார்த்தோம், இது பார்த்தாச்சு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா புத்திசம்ல வந்துட்டு இது முக்கியம், பட் இதுல தேவையில்லை போட்டுக்கலாம். நாகார்ஜுன குண்டா. ஆர்ட், ஆர்ட்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி புத்திசம்ல பார்த்தோம்னா கேவ்ஸ்ல விஹாராஸ் மட்டும்தான் இருந்துச்சு. விஹாராஸ்ங்கிறது மாங்ஸோட ரெசிடென்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைத்தியாஸ் டெவலப் பண்ணப்பட்டாங்க. சைத்தியாஸ்ங்கிறது என்னன்னா இட் இஸ் ரூம் ஃபார் ரிலீஜியஸ் கேதரிங், ப்ரேயிங், இதுக்கெல்லாம். ஸோ அந்த சைத்தியாஸ்ங்கிறது இந்த பீரியட் டெவலப் ஆச்சு. 100 and 200 அந்த அஜந்தா கேஸ் எல்லாரும் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஈவன் தான் இவங்களுக்கு முன்னாடி இருந்து இருந்தாலும் அஜந்தா கேஸ்லாம் இந்த பீரியட்ல தான் சைத்தியாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால சைத்தியாஸ் வாஸ் டெவலப் டியூரிங் தேர் பீரியட். அமராவதி ஸ்டூபா பார்த்தோம், இட் வாஸ் வெரி மார்வலஸ், இந்த பீரியட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது தான். தென் லாங்குவேஜ், ப்ராக்ரித் வாஸ் தேர் லாங்குவேஜ். இது அதோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம சங்கம் பீரியட் மட்டும் இருக்கு லைட்டா, அது பார்த்துருவோம்.